ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எந்த லக்னத்துக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்ம மக்கள் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதை பத்தி தான் டீட்டெயிலா பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து கும்ப லக்னம். இப்போ கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் தான் வருது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வந்து சுய தொழில் பண்றேன்னு சொல்லி போட்டு ஒரு தொழில் பண்ணி நான் நட்டமாயிருச்சுங்க. கடன் வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப அதை கட்டுறக்கே நம்மளால முடியல. நானே தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. சோ இந்த 2.5 வருஷம் ரொம்ப அவதிக்குள்ள ஆளாயிட்டாங்க. அதுவும் ஏதோ மதிச்சுட்டு இருக்கிற ஆளுகளே மதிக்காம போறாங்க. வீட்டிலேயே ஒரு கௌரவமா இருக்க முடிய மாட்டேங்குது. சோ இந்த நிலைமைக்கு ஆளாத எதனால ஆகுறாங்க? இந்த மாதிரி நிலைமை எதனால வருதுங்கய்யா? அதாவது இவங்களுக்கு பணம், அ பதவி, தொழில், அந்தஸ்து எல்லாமே குடுக்கிறவரு சனி பகவான் மெயினா. ம், அது போக புதனும் குடுப்பாரு. இந்த ம், 2 கிரகத்துல சனி நமக்கு கோச்சாரத்துல பெரிய கிரகங்கிறதுனால, இப்ப லக்னத்துல இருந்த சனி காசு பணத்துக்கு தட்டுப்பாட உருவாக்கிட்டார். 2 1/2 வருஷமா லக்னத்துல இருந்தவர் அது தட்டுப்பாட உருவாக்கிட்டார். ஏன்னா, சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துல இருந்து 12ல இருக்கு. ம், 2ஆம் இடத்துக்கு 12. ம், அதே மாரி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல தான் அனுச நட்சத்திரம் இருக்கு. அந்த இடத்துக்கு கும்பம் 4ஆம் இடம். ம், அதே மாரி 6ஆம் இடமான பூச நட்சத்திரம் இருக்கிற கடக ராசிக்கு இது 8ஆம் இடம். ம், அதனால இந்த 2 1/2 வருஷமே இவங்களுக்கு நியாயம் தான். அது மாரி தட்டுப்பாடு வந்தது நியாயம் தான். இனி ம், போக போக வளர்ச்சிய குடுக்கும். அதே நேரத்துல இப்ப திசைகள் இவங்களுக்கு இப்ப ராகு திசையோ, குரு திசையோ, செவ்வாய் திசையோ இதெல்லாம் அவ்வளவு சிறப்பில்ல. ம், ம், அதே மாரி சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 திசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமா வரும். ம், காரணம் என்னன்னா, இது எல்லாமே 5, 9, 4, 8, 12 கனெக்ஷன். ம், ஒரு ம், தொழில் நல்லா நடக்கணும்னா, வெறும் கிரகம் இங்க போகுது, அங்க போகுதுன்னு பார்த்து பிரயோஜனம் இல்ல. நமக்கு என்ன பாவம் இயங்குது, நம்ம திசைக்கு என்ன பாவம் நடக்குது, அது உயிர் பற்றா இயங்குதா, தொழில் பற்றா இயங்குதா, அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்யணும். இப்போ ஒரு சிலர் தொழில நடத்தி கெடுறாங்க அப்படின்னா, 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் தாக்கத்த உண்டாக்கி நஷ்டமடைஞ்சிடுறாங்க. ம், ஒரு சிலருக்கு 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் திசையில. ம், அவங்க போய் 10ஆம் பாவத்த போய் இயக்குறேன்னு சொல்லி தொழில் ஆரம்பிச்சு நடத்தவே முடியாம குளோஸ் பண்ணிடுறாங்க. ம், அப்ப ம், ம், ஒருத்தருக்கு ஜாதகத்துல நம்ம டிகிரி படி அவங்களுக்கு என்ன பாவம் இயங்குது, என்ன திசை இப்ப இயங்குதோ, அது என்ன பாவத்தை இயக்குது. அந்த 10ஆம் பாவமோ, 2ஆம் பாவமோ, 6ஆம் பாவமோ அந்த திசை நடத்தினாதான் இவங்களுக்கு தொழில் நல்லா சீரா ஓடும். அப்படி இல்லைன்னா 5, 9 இருந்தா குளோஸ் பண்ண வேண்டி வந்துரும். 8, 12 இருந்தா மேல மேல கடன் வாங்கி அதிகமான கஷ்ட நஷ்டத்து மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டி வரும். ஸோ இத இதற்கு காரணம் சனி பகவான் தான். இவங்க ஜாதகத்துல சனியினுடைய ஸ்ட்ரென்த்த பார்த்துக்கணும். 6ஆம் இடம், 10ஆம் இடம் சனி வலுத்திருந்தால் இவங்களுக்கு தொழில் ஊக்கமா செய்யலாம். இப்ப அதுக்காக சனி திசை வரும்போது தான் அவர் அள்ளி கொடுப்பாரு. எல்லா திசையும் குடுத்துறாரு. அப்ப நமக்கு நடக்கிற தசாநாதன் யாரு? அவர் என்ன பாவத்தை இயக்குறாருன்னு பார்த்து தான் இவங்க அதுக்கு முடிவெடுக்கணும். ஒருவேளை இவங்களுக்கு சனி திசையும், புதன் திசையும் நடந்து கெட்டு போறாங்க அப்படின்னா, அது நல்ல இடத்துல அமரல. நல்ல பாவத் தொடர்புல இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாதவங்க சனி, புதன் திசை நடத்துறவங்களுக்கு யோகம் இருக்கு, ஜெயிச்சுருவாங்க. இப்ப கோச்சாரம் ஸ்ட்ரெங்த்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப இவங்களுக்கு சனிய இயக்கணும் அப்படின்னா, இப்ப காமதேனு அப்படிங்கிறது உத்திரட்டாதி. ம், வேப்ப மரம், அதே மாரி பூசம் அப்படின்னா ஆண் ஆடு, அரச மரம், அதே மாரி அனுஷம்னா பெண் மான், மகிழ மரம், இந்த மாரி குறியீடுகள இவங்க இயக்கலாம். இப்ப ஒண்ணுமில்ல 10ஆம் இடத்துல இருக்கிற அனுஷ நட்சத்திரம் வாயு பகவான். இப்ப நீங்க ஒரு ஃபேன போட்டுவுட்டு இப்ப ஒரு திங்க் பண்றீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறீங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்ப ஃபேன இயக்கணும். அதே மாரி பனைபடு பொருட்கள், பனங்கற்கண்டு, பனவெல்லம் இதையெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணணும். அ இது மாதிரி குறியீடுகள் நம்ம இயக்கலாம். பட் வெறும் நம்ம ஜாதகத்த பார்க்காம பொத்தம் பொதுவா புள்ளி விவரம் தெரியாம குறியீடு இயக்கக்கூடாது. அது தப்பா போயிரும். நம்ம இந்த சிஸ்டத்துல டிகிரி பிரகாரம் கணிச்சு பார்த்துட்டு,
உண்மையிலேயே நமக்கு 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், 6ஆம் பாவம் எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய குறியீடு, அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடை இயக்கணும். ஐயா அதே மாதிரி சுபகாரியங்கள் வந்து நீண்ட நாளமா வந்து ஒரு தடையாவே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா வந்து மாப்பிள்ளை தேடுறது, பொண்ணு தேடுறதுன்னு போயிட்டு இருக்கு. எந்த ஜாதகமும் செட் ஆக மாட்டேங்குது. இந்த வருங்காலத்திலயாவது ஏதாவது கொஞ்சம் நல்லபடி நடக்குமா சுபகாரியங்கள் எல்லாம்? 7ஆம் பாவத்துல 7ஆம் பாவம் என்பது திருமண காரியம். அதுக்கு 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் ராகு கேது இருந்திருக்கு கடந்த காலத்துல. ம். கிட்டத்தட்ட 1½ வருஷமாவே ராகு கேது இருந்திருக்கு. இப்பதான் அந்த ராகு கேது மாறி இப்ப நம்ம 1ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் லிங்க் ஆயிருக்குது. அப்ப குருவும் வந்து பலம் இல்லாம 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அவர் இப்ப 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப இந்த கிரக அடைவுகள் இந்த திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இப்ப திருமணத்துக்கு சாதகமா இருக்கு. இப்போ ஒருவேளை சனி திசை நடக்கிறவங்களுக்கு இன்னுமே தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எப்பெல்லாம் இது மாதிரியான குருவோ, ராகுவோ, கேதுவோ, சுக்கிரனோ இந்த புத்திகள் எல்லாம் வரும்போது திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மெயின் வந்து ராகு கேது மாறி இருக்கிறது இவங்களுக்கு இனிமேல் வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்கு. ஒரு ஜாதகத்துல திருமணம் வயது, திருமணம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 7ஆம் பாவ புள்ளி கிட்ட இருக்கு. இப்ப நீங்க ம். கும்ப லக்னத்துல பிறக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு அவிட்டத்துல லக்ன புள்ளி அமையும், சதயத்துல அமையும், அல்லது பூரட்டாதியில் அமையும். அந்த புள்ளிக்கு நேர் 7ஆம் பாவ புள்ளி எந்த கிரகம் வருதுன்னு பார்க்கணும். ஒண்ணு கேதுவா வரும், இல்லைன்னா சுக்கிரனா வரும், இல்லைன்னா சூரியனா வரும். இந்த 3 கிரகத்துல அந்த அந்த புள்ளியினுடைய திசா புத்தி எப்ப வருது, ம். ஒரு கேதுவோ சுக்கிரனோ சூரியனோ எப்ப வருதோ அந்த புத்தி அந்தரங்கள் வரும்போது கரெக்டா பெண்ணு மேட்ச் ஆகும். இவங்க அந்த புத்தி வரும்போது இவங்க இன்வால்வ் ஆகாம பொண்ணு தேடாம விட்டுட்டு இருந்தாங்கன்னா சிரமமாயிடும். ம். இப்ப எப்பவுமே வந்து உயிர் பற்றான பாவம்னு சொல்றது, குழந்தை பெக்கிறது, கல்யாணம் பண்றது, இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து ஒற்றைப்படை பாவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கணும். ம். அப்ப ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் குல தெய்வத்துக்கு போறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட சேத்திரங்களுக்கு போய் வழிபாடு பண்ணி திருமணத்துக்காக வேண்டுதல் பண்றதெல்லாம் பண்ணாங்கன்னா, அந்த ஆன்மீகம், பக்தி, தெய்வ வழிபாடுங்கிறதே வந்து 5, 9, இதுல தான் இருக்கு. ம். அப்ப அந்த 5ஆம் இடம் வந்து அருள் கிடைச்சா தான் இந்த 7ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். 5, 9 மிஞ்சு பலன்னு சொன்னாங்க. அந்த ம். 5, ம். 9ங்கிறது என்ன அப்படின்னா தெய்வ அனுக்கிரகம். அப்போ ம். ஒரு உயிர் பற்றான காரியம் நடத்தணும் அப்படின்னா அந்த தெய்வ கிரகம் இப்ப நமக்கு எந்த கிரகம் கல்யாணத்தை நடத்தி கொடுக்குதுன்னு நம்ம ஜாதத்தை இந்த சிஸ்டத்துல போட்டு கணிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தாலே அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு கல்யாண வாய்ப்பை கொடுத்துரும். ஐயா அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி கடந்த காலத்துல வந்து இந்த கடன் பிரச்சனைனால ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள வச்சுட்டேன். அதுக்கு வட்டி கட்ட கூட கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. எப்பதான் இந்த ஜுவல் எல்லாம் மீட்டு கொண்டு வருவேன்னு தெரியல. இந்த கடன் சுமையே பெருஞ்சுமையே அமைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கடன் அடையறதுக்கு தீர்வுகள் எதுவும் இருக்குங்களா ஐயா? இது குறியீடு எதாவது இருக்குங்களா ஐயா? 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடையோ 2ஆம் பாவத்தோடையோ தொடர்பு கொண்டால் அந்த கடன் வந்து நமக்கு பாதிக்காம கொண்டு போயிடும். ம். ம். ஆனா அதே 6ஆம் பாவம் நமக்கு தொழில் ரீதியாக 8, 12 தொடர்புல இருந்தால் கடனை வாங்கி எவ்வளவுதான் போட்டாலும் தொழில் நஷ்டத்துல போக போக கடன் இன்னும் அதிகமா வாங்கி வாங்கி இவங்க கஷ்டத்துக்கு தான் ஆளாக அவசியமாயிருக்கு. இதை வந்து அவங்க ஜனன ஜாதகத்துல பார்த்துக்கணும். நம்ம சொந்த தொழில் பண்றதுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்ப வந்து எங்கிட்ட கன்சல்ட் பண்றவங்க பெரிய பெரிய 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்து நிறைய சேர்ந்துருக்கு, அதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நீ அடுத்த லெவலுக்கு போலான்னு நினைக்கிறது மனிதனுக்கு இயற்கை தான். ஆனா என்ன ஆகுது, அவங்க ஜாதகத்தை பார்க்க போனா 2ஆம் பாவம் 8ஆம் பாவ தொடர்புல இருக்கு. அதே மாதிரி 12ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து 8, 12 தொடர்பு இருந்தால் அவங்க போய் தொழில ஆரம்பிச்சு பெருசா டெவலப் பண்ண முடியாது. கடனு நம்ம பணம் வெளியில மாட்டிக்கிறது தான் 8ஆம் பாவம். ம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வேலையில இவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்குது, ஒரு திசை கொடுக்குதுன்னா அதை காப்பாத்திக்கிட்டு கரெக்டா இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நம்ம தொழில ஆரம்பிக்கிறோம்னு போனோம்னா இந்த பிரச்சனை மாட்டி விட்டுரும். அதனாலதான் ஒருத்தருக்கு பணம் தனவ நிலை அப்படிங்கிறது 2ஆம் பாவம். அந்த ம். 2ஆம் பாவத்துல 8, 12 தொடர்பு இல்லாம இருக்கணும். 6ஆம் பாவமும் 8, 12 தொடர்பு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் வாங்குற கடனை இவங்களால அடைக்க முடியும்.
அப்படி இல்லாம வாங்கிட்டு அவஸ்தைப்படுறவங்க இனிமேலாவது அந்த தொழில் நேச்சரை தெரிஞ்சு குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். இப்ப வந்து சனி வந்து இப்ப பாசிபிலிட்டி நல்லா இருக்கு. இப்ப கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி சனி நட்சத்திரத்திலேயே இருக்கிறது. இந்த ஏற்கனவே தொழில்லாம் நல்லா போகுதுங்க. ஆனா கடன் தான் கொஞ்சம் குறைய மாட்டேங்குது. இப்ப இந்த தடவை தொழில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனா அடைச்சிருவேன்னு சொல்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அடைச்சிருவாங்க. ஐயா அதே மாதிரி குறியீடுகள்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 2ஆம் பாவ குறியீடு அப்படின்னு எடுத்தா இப்ப நான் சொன்னதே தான். உத்திரட்டாதி, அனுஷம், பூசம் அந்த குறியீடுகளையே நம்ம இது பண்ணிக்கலாம். 5ஆம் பாவம் வந்து 6ஆம் பாவம் வந்து 5ஆம் பாவம் தொடர்பு கொண்டு திசாபுத்தி நடக்கிற நேரம் கடன் அடையும். ம், ம், அப்ப அந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டானது 5ஆம் பாவ தொடர்புக்கு ஒரு என்ன கிரகம்னு நம்ம பார்த்து அதை இயக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கும்பலகணத்துக்கு 5ஆம் பாவத்துல இருக்கிற புள்ளி வந்து திருவாதிரைன்னு வச்சுக்கோங்க. ம், ம், இப்ப அந்த திருவாதிரைக்கு வந்து ஒரு தேரு, அது சிம்பல். ஒரு தேர் நிக்கிற இடத்துல தேர் வீதியில போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு வந்தாலும் அது வேலை செய்யும். அல்லது தேர் ஒரு பிக்சரா எடுத்து வச்சுக்கலாம். ம், அதே மாதிரி ரசமணின்னு போட்டுக்கலாம். ஆண் நாய்ங்கிறது திருவாதிரை. நாய்க்கு வந்து உணவு கொடுத்துட்டு வரலாம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி திருவாதிரைங்கிறது சிவன். சிவனுக்கு வந்து அர்ச்சனை வழிபாடுகள் பண்ணிக்கலாம். திருவாதிரை வந்து செங்காலி மரம். ஸோ இந்த மாதிரி அன்றில் பறவை இந்த மாதிரி குறியீடுகளை வந்து அந்த இயக்கும் போது கடன் அடையும். அதே மாதிரி பூர்வீக சொத்து வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இனி வந்து பாகம் பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளா இருக்கு. இந்த அளவுக்கு சொத்து என்னைக்கு வந்து சேரும், இது கோர்ட்ல போட்டிருந்த கேஸ் எல்லாம் நமக்கு சாதகமா வருமா அப்படின்றத என்ன பதில் சொல்லுவீங்கய்யா? 9ஆம் பாவம் என்பதுதான் பூர்வீகம். இப்ப ம், கும்பலக்னத்துக்கு துலா ராசி தான் பூர்வீகம். அங்க இருக்கிற நட்சத்திரம் வந்து ராகு மெயினா. ராகுவும் குருவும். இந்த 2 கிரகங்கள் 6, 12 தொடர்பு இருந்தா வழக்குக்கு போயிருது. ம், கேஸுக்கு போயிருது. அப்ப 6, 12 தொடர்பு இல்லாம 4, 10 தொடர்பு இருந்தா அது ஈஸியாவே அந்த பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்ப இந்த 6, 12 தொடர்பு இருந்து வழக்குக்கு போகுதுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குலதெய்வ சம்பந்தப்பட்டதும், பூர்வீக தந்தை வழி சம்பந்தப்பட்டதும், பித்ரு சாபங்கள் அங்க இருக்குன்னு அர்த்தம். ம், ம், அப்ப ம், இதுக்கு பேரு சத்ரு சாபம்னு சொல்லலாம். ம், சத்துருன்னா விரோதி, பித்ருன்னா வந்து நமக்கு இப்ப பங்காளிங்கிறதே 9ஆம் இடம், பங்காளி சண்டைங்கிறது 9, 6ஓட தொடர்பு கொண்டா அதனாலதான் வழக்குக்கே போகுது. ம், ஸோ அந்த பங்காளி சண்டைங்கிறது சத்ரு சாபம்னு சொல்றது. ஸோ அந்த பித்ரு சாபம், சத்ரு சாபத்துக்கு சில நிவர்த்திகள் இருக்கு. அது போக வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு, அது போக நம்ம இந்த 6ஆம் பாவம் என்கின்ற வழக்கு எப்ப 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ அப்பதான் வழக்கு முடியும். ம். அப்ப அந்த திசா புத்திகளை பார்த்து நம்ம கணக்கெடுத்து அந்த பாவ குறியீடுகளை நம்ம இயக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல டிகிரி சுத்தமா என்ன புள்ளி அவங்களுக்கு 6ஆம் பாவம், என்ன புள்ளி 5ஆம் பாவம்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு நம்ம செயல்படும். சிறப்பா சொன்னீங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம். சோ இதுல இருக்கக்கூடிய எங்களுக்கு பொதுவா எவ்வளவு பிரச்சனைகள் பேசியிருந்தோம். சோ இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது குறியீடு இருந்தா கொடுங்க நம்ம நேயர்களுக்காக. அதாவது இப்ப கும்ப லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி பணம், பொருள் பற்று, தொழில் பலம் இதுக்கு வந்து சனியினுடைய குறியீடு. அதாவது ம், 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திரட்டாதி, பூசம், அனுஷம். அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்ப வந்து சனியினுடைய குறியீடுகள் நான் சொல்லி இருக்கிறேன் இப்போ. அது போக புதனுடைய குறியீடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேவதிக்கு வந்து பெண் யானை. ம், ரேவதியினுடைய ஒரு இடம் வந்து பூஞ்சோலை. அதாவது ஒரு ம், பார்க்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த பார்க்குக்கு போயிட்டு வந்தாலும் வேலை நடக்கும். பார்க் மாதிரி நம்ம வந்து ஒரு போட்டோ வச்சுக்கிட்டாலும் அது குறியீடை இயக்கலாம். அதே மாதிரி ஓடம் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கலாம். ம், ஓடம் பாய்மர கப்பல் அந்த ஓடம் மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம் ரேவதிக்கு. ஆயில்யத்துக்கு வந்து புன்னை மரம். அது வந்து பூனை குறிக்கிறது. பூனைக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கறது. அதே மாதிரி ஆயில்யத்தினுடைய இடம் வந்து என்னன்னா அம்மி, குப்பைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒண்ணுமில்ல, சார்ஜர் வேலை செய்யல, ஹெட்ஃபோன் வேலை செய்யல, இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்போம். அந்த வேலை செய்யாததை நம்ம டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருப்போம். ம், அது மாதிரி ஒரு மோட்டர் ஓடுது, கிரைண்டர் ஓடுது, வீட்டில் வந்து அதை ரிப்பேர் ஆச்சு, அதை ரிப்பேரும் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டு வச்சிருப்போம். இதையெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்தி கிளியர் பண்ணணும். அதே மாதிரி கேட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பைப்பு லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும் பாத்ரூமில்.
ம், ம், ம். இந்த மாதிரி எல்லாம் பாத்ரூம்ல லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா அப்ப அது வந்து ஒரு அறிகுறி காட்டுதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணணும். கேட்டைக்கு வந்து பிராய் மரம், ம், திருப்பராய்த்துறை அப்படிங்கிற ஊர்ல இந்த பிராய் மரத்தை வச்சுதான் அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது, பிராய் மரம். ம். அதே மாதிரி கேட்டைக்கு வந்து இந்திரன், இந்திரன்ற பேரு, இதெல்லாம் இந்திரன் வழிபாடு யூஸ் பண்ணலாம். சப்த கன்னிமார்ல இந்திராணி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி கேட்டைக்கு வந்து சட்டி வடிவம். அது மாதிரி ஒரு வடிவங்களை வந்து நம்ம இப்ப வந்து ஆண் மானை குறிக்குது. இந்த வடிவங்கள், இந்த பிக்சரை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பொருளாதாரம் தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொளியில சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அங்கிருந்து நம்மளுக்கு நன்றி. இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுக்கறது நம்ம நேயர்களுக்காக. நன்றிங்கய்யா. நிச்சயமா. நன்றிங்க. வணக்கம்.